அட்சய திருதியை முன்னிட்டு தங்கம் மற்றும் வைர நகைகள் அதிரடியான தள்ளுபடி விலையில் நமது ஜிடி தங்க மாளிகை திண்டிவனத்தில். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். 2025 ராகு கேது பயிற்சியில் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் நமக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்கிறாங்க ஜோதிடர் முத்துக்குமாரி மேம். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். 2025 மீன ராசினியர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்குறாங்க மேம்? ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சி பாசிட்டிவாக இருக்குது. என்னதான் ஜென்ம சனிக்குள்ளே போனாலும் ராகுவும் கேதுவுமே ரொம்ப பாசிட்டிவாக அமைகிறாங்க. ராகுங்கிற நிழல் கிரகம் 12ஆம் இடத்துலையும், கேதுங்கிற இன்னொரு நிழல் கிரகம் 6ஆம் இடத்துலையும் இருக்கிறாங்க. ஸோ பொதுவாகவே ஜென்ம சனியினால் அவதிப்படக்கூடிய அந்த மீன ராசி நேயர்களுக்கு, அவதிப்பட போகக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு ராகுவும் கேதுவும் 2 நல்ல ஆறுதலாக 2 இடத்துல உட்காந்துருக்காங்கங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல இந்த ராகு கேது இவங்க 2 பேர்லேயுமே யாரோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குன்னா கேதுவுடைய பிளேஸ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னா 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க. ஸோ ஜென்ம சனி ஒரு பக்கத்தில் கடன், தேவையில்லாத கடன், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், எதிரித்தன்மை, உடல் உபாதைகள் இதெல்லாம் ஜென்ம சனி கொடுத்தாலும் வரும். அதுலேருந்து ஒரு நிவர்த்திங்கிறத நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி கேது உட்காந்துருக்காரு. எதுவும் உங்களை பாதிக்காமல் நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன், கவலைப்படாதீங்கிற மாதிரி 6ஆம் இடத்துல போய் கேது உட்காந்துருக்கிறாரு. ஸோ எது வந்தாலும் கேது மூலமாக நீங்கள் சமாளிச்சிடலாம், அதை ஜெயிச்சிடலாம். ஓகே. அதே மாதிரி ராகு உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம் 12ஆம் இடம். ஸோ இந்த அமைப்புங்கிறது நாட் வெரி ஃபேவரபிள் லைக் கேது அளவுக்கு ராகு ரொம்ப ஃபேவரபுளாக இல்லை. ஆனாலும் ராகு இந்த இடத்துல பெரிய கஷ்டங்களை கொடுக்குற அமைப்பில் இல்லை. ஸோ நான் பொதுவாகவே ஜென்ம சனிக்கு நம்ம சொல்லியிருப்போம் தட் ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்ப பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, பணத்தை யாரை நம்பியும் கொடுக்காதீங்கன்னு. 12ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் பணம் இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருந்து வெளியில் போகக்கூடிய ஒரு ஸ்தானம்ங்கிறது 12ஆம் இடம். அங்கே ராகு உட்காந்துருக்கும்போது தேவையில்லாத ஃபினான்ஷியல் லாஸ் அப்படிங்கிறத ராகு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். கரெக்டாக தூங்க ட்ரை பண்ணணும். நான் வெஜிடேரியன் ஹேபிட்ஸை மீனம் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய நான்வெஜ் கன்சம்ஷன் அப்படிங்கிறத ராகு பண்ண வைப்பார். ஏதாவது ஹேபிட்ஸ்குள்ளே போய் அடிக்ட் ஆகவும் ராகு தூண்டுவார். ஸோ இந்த 2 விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ இந்த மீனராசினியர்கள் தொழில் தொடங்க போகிறாங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சியில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் மேம்? தெரியாத புது தொழிலை தொடங்கக்கூடாது. நிறைய மீனராசினியர்களுக்கு என்னுடைய கைண்ட் அட்வைஸ், 6ஆம் இடத்துல கேது இருந்தாலுமே ஒரு 2 வருஷத்துக்கு ஜாபை கண்டினியூ பண்ணிக்கிறது நல்லது. பிஸ்னஸ்ங்கிறது வேண்டாம். இல்லை நான் ஆல்ரெடி பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னாலும் இந்த பிஸ்னஸ் எந்த லெவலில் இருக்கோ அந்த அளவுக்கு கொண்டு போங்க. ஓகே. பெருசாக நான் ப்ராஃபிட் எடுக்கணும், அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அடுத்து ஒரு புது பிஸ்னஸ் இதெல்லாம் வேண்டாம். இருக்கிற பிஸ்னஸ் நடத்தி இருக்கிற லாபத்தை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ சேஃபாக பண்ணுங்கள். ஏதோ ஒரு பிஸ்னஸை நான் ஆரம்பிச்சிட்டேன், நஷ்டத்தில் போகுது அப்படின்னா தயவு செஞ்சு யோசிக்காமல் இழுத்து மூடிடுங்க. ஸோ ஒரு முள் நம்ம கையை கிழிக்குதுன்னா டக்குன்னு கையை எடுத்துடணும். இருக பிடிச்சா கையை கம்ப்ளீட்டாக முள் கிழிச்சிடும். ஸோ ஒர்க் அவுட் ஆகாத பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க. அதை நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது கிரக அமைப்புகள் ஃபேவராக இல்லாத காரணத்தினால திரும்ப பிரச்சனைகள், அதிகப்படியான பிரச்சனைகளை மீனம் மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகே. இப்போ இவங்க ஒரு தொழில் தொடங்கினாங்க அப்படின்னா பிரச்சனைகள் சந்திக்கக்கூடும் சொல்கிறீங்க. இப்போ இதே வேலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? வேலை வாய்ப்பு சூப்பராக இருக்கும். ஏன்னா 6க்கு வேற கேது வராரு. வேலை மாறணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், மாற முடியலனாலும் இந்த கேது பயிற்சியில் டக்குன்னு ஒரு வேலை மாற்றம். நிறைய பேர் அதர் ஸ்டேட் அப்ராடில் போய் செட்டில் ஆகக்கூடியதுக்கான ஒரு வாய்ப்பு. ஒரு வேளை நான் சென்னையிலே வேலை செஞ்சுட்ருக்கேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அதர் ஸ்டேட் பெங்களூரு, கேரளா இல்லை நார்த் சைடில் ஏதாவது வேலை போட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலை டக்குன்னு கிடச்சிரும். அரப் கண்ட்ரீஸில் நிறைய பேருக்கு செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு. 12ல் ராகு இருக்கிறதுனால அங்கே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடச்சி செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே மீனத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. சூப்பர் சூப்பர். இவங்களுடைய உடல்நலம் சார்ந்து இந்த ராகு கேது என்னென்ன மாதிரியான நலன்கள்லாம் கண் பிரச்சனை அப்படிங்கிறது மீனத்துக்கு ரொம்ப கண்டிப்பாக வரும். ஸோ கண் சார்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை, இவ்வளோ நாள் நான் ஐ டாக்டர்கிட்டே போனதில்லை, இப்போ நான் ஐ டாக்டர்கிட்ட போகணும் போல் அப்படின்னு இவங்க யோசிக்கிற அளவுக்கு ஒரு கண் பிரச்சனை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, உங்கள் லைஃப் ஸ்டைல் அஃபெக்ட் பண்ணுதுன்னா உடனே டாக்டரை போய் ஒரு கன்சல்ட் பண்ணி அதுக்கான ஒரு விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு 40-45 வயதுக்கு மேற்பட்ட மீனராசி நேயர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நடக்கும்போது, படியேறும்போது கொஞ்சம் பார்த்து ஏறணும். ஏன்னா 12ல் ராகு இருக்கிறதுனால கவனமின்மையை கொடுப்பாரு. அதுவும் எப்போ அப்படின்னா, ஒரு படி ஏறும்போது, ஒரு பஸ்ஸை போய் பிடிச்சி ஏறும்போது, இல்லை வெஹிக்கிள்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது, வெஹிக்கிள்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு லெத்தாஜிக்னஸ் இருக்கும். டோரை ஒழுங்காக பூட்டாமல் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறது, ஏதோ கீழே கிடக்கிறத பார்க்காம கால் வச்சு வழுகி விழுறது, இதெல்லாம் ராகு பண்ண வைப்பார்.
ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகே மேம். ஓகே. இப்போ வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சி வந்து என்ன மாதிரியான பலன்லாம் கொடுக்குது மேம்? ஸோ மாணவர்கள் இந்த டைமில் வந்து ஒரு தப்பான பழக்கவழக்கங்களுக்கு போகாமல் இருந்தாலே ரொம்ப சேஃப்னு பேரண்ட்ஸ் நினச்சி சந்தோஷப்படுத்திக்கணும். ஓகே. ஸோ படிப்பு கூட படிச்சிடலாம், அது அறிவு தான், எப்போ வேணாலும் வளர்த்துக்கலாம். ஆனால் இந்த டைமில் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்க ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது, அவங்க பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, இதைத்தான் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா 12ல் ராகு இருக்கிறதுனால போகஸ்தானம் பிடிச்ச மாதிரி இருக்க வைப்பார். வயசுக்கு மீறின விஷயங்களை சீக்கிரமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, தப்பான நபர்களை சூஸ் பண்ணுறது, தப்பான நபர்களை நம்பி ஏமாறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் டீனேஜர்ஸ்டையும் 20-25 வயசு பசங்கக்கிட்டையும் ரொம்ப அதிகமாகவே காணப்படும். ஓகே மேம். ஓகே. ஓவராலாக பார்த்தா இவங்களுடைய மனநிலையில் வந்து ஏதாவது மாற்றத்தை நிகழ்த்துவாங்களாமா? ஸோ மனோநிலை மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் மீனத்துக்கு 6ல் கேது இருக்கிறதுனால என்ன பிரச்சனைனாலும் சரி சமாளிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். இவ்வளோ நாளாக எதையுமே ஓப்பன் அப் பண்ணாதவங்க கூட ஓப்பன் அப் பண்ணுவாங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத கேட்பாங்க. இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க எதையும் வெளியில் சொல்லாமல் இருக்கிறது தான் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டின்னு. பட் இப்போ தான் அவங்களுக்கு புரிய வரும், நமக்கான பிரச்சனையை வெளியில் சொல்கிறது ஒரு அசிங்கம் கிடையாது, அதனால் யாரும் நம்மளை தப்பாக நினச்சிட மாட்டாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பிரச்சனைகளை வெளியில் டிஸ்கஸ் பண்ணி அதன் மூலமாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுத்து அதில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது மீனத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய கோர்ட் கேசஸில் மாட்டிகிட்டு இருக்க மீன ராசிக்காரர்கள் கூட இவ்வளோ நாள் அதை கண்டுக்காமல் இருந்தவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ஜெயிக்கணும். எந்த இடத்த நம்ம விட்டுக்கிட்டே இருக்கோமோ அந்த இடத்த கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பிடிக்கணும். எந்த இடத்துல ஒரு தப்பு நடந்துகிட்டு இருக்கோ அதை ரெக்டிஃபை பண்ணி அதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனோநிலைங்கிறது மீனத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே மேம். ஓகே. இப்போ இந்த மீன ராசி நேயர்களுக்கு வந்து 2025 நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியிலேருந்து அவங்கள வந்து தற்காத்துக்கணும், ஏதாவது பிரச்சனை வரும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் பெட்டராக இருக்கும் மேம்? பசுவுக்கு எந்த அளவுக்கு உணவு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ வீட்டு பக்கத்தில் ஏதாவது கோஷாலை இருக்குது, பசுமாடு இருக்குன்னா அதுக்கு ஏதாவது ஒரு உணவை இவங்க கையால் ரெகுலராக மந்த்லி ஒன்ஸ் கொடுத்துக்கிட்டே வராங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு வயசு இருக்குது உங்களுக்குன்னா ஒரு அலையன்ஸ், மேரேஜ் அலையன்ஸ் சொல்கிறது, மேட்ரிமோனியல் அலையன்ஸ் சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணும்போது அதுவுமே ஒரு நல்ல ரெமெடியாக அமையும். ஓகே மேம். ஓகே. எப்படி சொல்கிறது, புதிய தொழில் எதுவும் தொடங்க வேண்டாம், வேலையில் ஆனால் வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனராசினியர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்க மேம். ரொம்ப நன்றி மேம். நன்றி. அட்சய திருதியை முன்னிட்டு தங்கம் மற்றும் வைர நகைகள் அதிரடியான தள்ளுபடி விலையில் நமது ஜிடி தங்க மாளிகை திண்டிவனத்தில். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.